உங்களுக்கு சமாதானம் முதல்ல போன் பண்ணி சொல்லிட்டீங்களாமா? இனிதான் சொல்லணுங்கம்மா. முதல்ல போனம் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பூ வைக்கிறதுக்கு தேதி சொல்லுவாங்க. அந்த தேதியில் அவங்க எல்லாம் வருவாங்க. நம்ம வீட்டில் அவைகளுக்கு பலகாரம் காரம் டீ ஜூஸு எல்லாம் வாங்கி வச்சிடுங்க. அவங்க வந்து சாப்பிட்டு பொண்ணுக்கு பூவை வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் பக்கத்தில் வர ஒரு நல்ல நாளாக பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை வீட்டையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு உறுதி பண்ணிக்கலாம். சரிங்கம்மா, நான் முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அவங்க சொல்கிற தேதியை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம எப்போ போகலான்னு பார்த்து சொல்லிடுங்க. சரி, நான் பார்த்து சொல்லிடுறேன். முதல்ல சொல்லிட்டு வாங்க. நீங்கள் இந்த விசேஷத்தில் கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கணுமா? நமக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு பத்தியா, அதனால எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்க முடியாது. கல்யாணத்துக்கு வந்து நிற்பேன். நான் என்னென்ன ஏதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதுபடி நடந்துக்கோங்க. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் போயிட்டு வரேங்கம்மா. சரிம்மா, அப்படியே போனேன்னா வழியில் வருந்தானா கொஞ்சம் வரச்சொல்லு வீட்டுக்கு. சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. அக்கா போய் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? சொல்லிட்டு சவுண்டு மாமியானா உண்மையில சரி காண்டில் இருக்கு, பார்த்து போய்க்கோ. நான் பார்க்காததாக்கா, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. அத்தை என்ன பண்றீங்க? ஊரையெல்லாம் சுத்திட்டு வந்தாச்சா? அப்படி இல்லை அத்தை, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இல்லை, குளிர்காலத்தில் தான் ரொம்ப கை கால் இழுத்துக்குமா. அது வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இழுத்துக்குமா. ஆமாடி, எனக்கு இழுத்துட்டு தான் கிடக்குது. தெரிஞ்சுட்டு ஊர் சுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க வேற அத்தை, பக்கத்து வீட்டு கோயிலா இருக்கால, அவளோட மாமியாவும் இப்படித்தான் வயசாகி கை கால் இழுத்துட்டு இருந்துச்சான். அவன் என்ன பண்ணியிருக்கா, எங்கேயோ நெட்ல எல்லாம் பார்த்து ஒரு பெரிய தைலம் ஒன்று வாங்கி வந்து கொடுத்துருக்கா. அதை போட்டா நல்லா வெகு வெகு வெகுன்னு இருக்குமாமா அப்படின்னு சொன்னா. அதுதான் என்ன தைலம், ஏது தைலம், எவ்வளவு எல்லாம் விசாரிக்க போனேன் நானே. என் மருமக என் மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்கா, இது தெரியாம அவளை பேசிட்டு இருந்தனே. அப்ப சவுந்து, நீ என்ன பண்ற? முதா வேலையா போய் அடி போய் வாங்கிட்டு வந்து, சரியா? இதை இப்போ உடனே கிளம்புறாங்க. நீங்கள் நீ காலையிலேருந்து காணான்னு தேடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்ட்டு வந்தேன். சரிங்களா? நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு ஒரு சாயந்தரமாக வந்துடுறேன். எல்லாம் வாங்கி நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கையோட வாங்கிட்டு வரணும்ல. ஆமா சவுந்து, நீ போய் பொறுமையா பார்த்து நல்லதா பார்த்து வாங்கிட்டு வா, சரியா? உனக்கு என்ன சோறு தான் நான் எல்லாம் பொங்கி வச்சிடறேன், சரியா? அப்போ சரி அத்தா, போயிட்டு வரேன். எம்பிட்டு நல்லவளா இருக்கிறவள, எம்பிட்டு பாசமா இருக்கிறவள, நான் இப்படி பேசிட்டே இருக்கிறேனே. சாலாக்கா, காமிலக்கா வந்து குழம்பு கொடுத்துச்சாமா? ஆமா சவுந்து, உன் மாமியா எவ்வளவு நல்லா பேசுது, நீ தாண்டி குறை சொல்லிட்டே இருக்கிற. நீங்க வேறக்கா கறி குழம்பு திங்கிற ஸ்மூனை பாயில் பண்ணாதீங்கக்கா. என்ன சவுந்து, பாயிலா? ஏக்கா நீங்க வேற ஸ்பாயில்க்கா, நான் கறி சாப்பிட்ற மூட ஸ்பாயில் பண்ணிடுறீங்க. அந்த மாமியாவை பத்தி பேசி இப்ப அதுக்கு தைலம் வாங்க போறேன்னு சொன்னங்காட்டி தான் என்ன விட்டுச்சு, இல்லைன்னா விட்டுருக்குமா? சரி சரி, என்னமோ போ. மா, குழம்பு சாப்பாடு எல்லாம் சுட சுட இது பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போவியாமா? அப்படி சொல்லுங்க. அதைட்டு போட்டு மற்றதை பேசிட்டு வர. என்னம்மா ஒரே யோசனையா இருக்க? வந்துட்டீங்களா? வாங்க சாப்பிடுங்க. அதை விடமா, நீ ஏன் ஒரே சோகமா இருக்க? என்ன யோசனையா இருக்க, அது சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, புள்ள ஒரே சின்ன பிள்ளையா இருக்கு. அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு கூட அந்த பிள்ளைக்கு வந்து தெரியல. நம்ம சின்ன பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோன்னு தோணுதுங்க. அப்படின்னா கொஞ்ச நாள் தள்ளி போட்டுடலாமா? மாப்பிள்ளை நல்ல பையனா இருந்துச்சு, அதான் பார்த்தோம். நம்ம வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமா? சரின்னு சொல்லலாம், ஆனால் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம். முதல்ல அவங்க அப்படித்தானே சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, தேடி குடிச்சு விட்டு நாள் தள்ளுனா நல்லா இருக்காதுல்ல, அதுதான் இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரே யோசனையா இருக்குது. நம்ம வேணா அவங்க வீட்டில் பேசி பார்க்கலாமாமா? இல்லைங்க, பையன் நல்ல பையனா தெரியறான், எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்ம எதுக்கு சோனிட்டு இன்னொரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் சொல்லிக்குவோம். சரிம்மா, நான் இருந்தால் பேசுறதுக்கு இது பண்ணுவா, நான் போகிறேன். நீங்கள் கேட்டுட்டு என்னன்னு சொல்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபோன் பண்ணி அவகிட்ட சொல்லிடலாம். சரிங்க. சோனி, வந்துட்டியா? பரீட்சையில எப்படி எழுதுன? நல்லா எழுதிருக்கமா? சரி சோனி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அது சரி, கேசரி மிச்சம் இருக்கிறா இல்லையா? நீ இப்படியே பேசிட்டு இருடி, இப்படி எல்லாம் பேசுறதுனால எனக்கு ஒரே வருத்தமா இருக்கு. என்ன வருத்தம்? அப்ப கேசரி தீந்துருச்சா? உன்னெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி சரி, கோவப்படாத, சொல்ல வந்ததை சொல்லு. என்ன வெறுப்பைக்கு பார்க்கலன்னா உனக்கு தூக்கமே வராதடி. சரிம்மா, கோவப்படாதம்மா, நான் சும்மா சொன்னமா சொல்லுவேன். ஏடி, உண்மையாவே அந்த பையனை பிடிச்சிருக்குதா இல்லையாடி? நான் கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்ல, கவுசிட்ட போய் சொல்றேன். இவ்வளவு சின்ன பிள்ளை தனமா இருக்கிற உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? எனக்கு அதை நினைச்சே ஒரே வருத்தமா இருக்கு. அம்மா, கவுசிட்ட சொன்னா ஊர் பூரா கமெண்ட் அடிச்சிருவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் அவகிட்ட சொன்னேன், சரியா? அடிப்பாவி. சரி, சாக்க குறை. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா இல்லையா? நீ வேற, நீ குழந்தை பிள்ளைத்தனமா இருக்கியே, உன்னை நம்பி சொல்லலாமான்னு நினைச்சிட்டு இன்னொரு வாட்டி கேட்கலான்னா உங்ககிட்ட கேட்டேன். என்னம்மா நீ? நான் தான் காலையில் அவங்ககிட்ட சொல்லிட்டல, நீ ஏன் இன்னும் சொல்லவே இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நான் ரிசப்ஷனில் என்ன கலர் லெஹங்கா போடணுங்கிற வரைக்கும் பேசி வச்சுட்டேன்.